கேர்ள் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் சில ஸ்டாக்கை வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக், லாஸ்ட்டாக சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது எந்த வீடியோ வேணாலும் பார்த்துருக்கலாம் நம்ம சேனலில். அதில் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட காமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலில் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு நம்ம கொடுக்குறத ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் பண்ணுவோம். டார்கெட் ஹிட் பண்ணும்போதும் உங்களுக்கு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எஸ்எல் ஹிட் பண்ணாலும் சரி, இல்லை இதுக்கு இடையில் ஏதாவது ஒரு 2-3 டேஸ் அப் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துச்சுனாலும் இது ரீடெஸ்ட் எடுக்குமா இல்லை டவுன் சைடில் கீழே விழுகுமா அப்படின்றத மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 156 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு நல்ல விஷயந்தான். ஆனாலும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேலி வந்து உங்களுக்கு இன்னும் தொடருமா அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அது இன்னும் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டுக்கு வரலை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இடத்துல இங்கே இருந்து இந்த அதாவது நிஃப்டி இங்கே இருந்து கீழே விழுந்திருக்கு. நிறைய டைம் என்ன இருக்குது, புல்லிஷ் கேண்ட்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் உங்களுக்கு இது வந்து டவுன் ட்ரெண்டோட பயாஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் பவுன்ஸ் ஆகலை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டு, அதாவது 24,473 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இங்கே ஒரு வேளை இன்னும் கூட கீழேயும் வரலாம். இந்த சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு சில புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து அங்கே மறுபடியும் புல்லிஷ்க்கு திரும்பிடுச்சு, அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், அதாவது அப் ட்ரெண்டுக்கு இல்லை, மைனர் டேர்மில் இது அகைன் மறுபடியும் மேலே போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இப்போதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இன்னும் சில புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து வரணும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேங்க் நிஃப்டியை நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் என்ன இருக்குது, க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு அதாவது 1.75 அந்த பாயிண்ட்ஸில் தான் என்ன இருக்குது, உங்களுக்கு புல்லிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனாலும் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ண மாதிரி இந்த 55,146 வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், அதாவது மைனர் டேர்மில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டும் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆனிச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கேயே இருக்குது. இந்த 55,146 உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. நிஃப்டிக்கு வந்து வெரி க்ளோஸ்டாக சப்போர்ட் இருக்குது. அது நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆகும்போது பேங்க் நிஃப்டியும் ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துருவோம். கார்ட் ட்ரேடு. இந்த கார்ட் ட்ரேடு கொடுத்து கரெக்டாக உங்களுக்கு நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த கரெக்ஷன்லையும் கூட இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு அது பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ரீடெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. நீங்கள் செகண்ட் டார்கெட்டும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு புல்லிஷ், அதாவது பேரிஷ் கேண்டிலும் இல்லை. செகண்ட் டார்கெட்னு பார்க்கும்போது 2,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக். பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இதோட டார்கெட் தான் இந்த 2,500 அப்படின்றது. இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நேவா. நேவாவை பொறுத்த வரைக்கும் அதோட டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்
இருக்குது. ஸோ அதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வர்றதுக்கான ஒரு சிம்டம்ஸும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லைட்டாக இருக்குது. எப்படி வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது இன்னும் அதாவது ஒரு போயிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஜிக்ஸாக்காகவும் இருக்குது. அதே சமயத்தில் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இன்னும் ஃபுல்லாகவே தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம் டார்கெட் போகிற வரைக்கும். ஒருவேளை ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் இல்லை விழுகிறதுக்கான ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டாக புக் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஸ்டாக்கில் அதாவது நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் நீங்கள் யாராவது வாங்கி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிகினருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நம்மளாலையும் ஸோ ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்கள் மூலயமா வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ எனக்கும் அதை பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் நம்ம சேனல்லேருந்து ஒருத்தர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கைடர் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 10% வந்து என்ன இருக்குது உங்களுக்கு நேற்று மட்டுமே 10% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எடுக்கலாம். பட் ஒரே ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா 10% வந்து உங்களுக்கு எஸ்எல் கொடுக்குற மாதிரி 10-11% எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக். இதோட 2017 ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அகைன் மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் வீக்லி ஷார்ட் எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டாக ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் வரும்போது கொடுத்துருந்தோம். ஒரு 2 days மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைடில் வந்துச்சு. ஸோ நம்ம கொடுக்கும்போதே சொல்லியிருந்தோம் ஸோ இந்த சேனலில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரும்னு. ஆனால் சேனலில் ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியில் வந்துருச்சு. ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தது. ஸோ அகைன் மறுபடியும் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்றப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலான ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து இந்த ஸ்டாக் கொடுக்கும். இந்த ஸ்டாக்குன்னு இல்லை, பொதுவாகவே மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படி தான். ஸோ இதோட டார்கெட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ பட்டு இல்லாமல் இருக்குது. ஓகே, நான் வந்து டார்கெட்டை வந்து நாளைக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட டார்கெட்டை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்போ டெய்லியில் உங்களுக்கு ஒரு வாட்டம் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ வீக்லியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சைட்வேஸை முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் இந்த செகண்டர் எலக்ட்ரானிக். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% வந்து என்ன இருக்குது, ஸோ மேலே போயிருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி அதாவது ஒரு பேரிஷ் கேண்டில் மார்னிங்லேயே எடுத்துருங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ட்ரி எடுத்திங்கன்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது 871 நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் உங்களுக்கு வந்து இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி என்ன ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு 3% வந்து என்ன இருக்குது மேலே போயிருக்கு. நம்ம கொடுத்ததுலேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ ரீடெஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்திருக்குன்னு வைங்களேன். இதோட விக்கில் எடுத்திருக்கு பாருங்கள். அதாவது இங்கே சொல்லலாம் கரெக்டாக இதோட இந்த கேண்டிலில் வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் நியூ என்ட்ரி எடுக்கிறதாலும் கூட இங்கே கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஒரு எடுக்கலாம். ஒரு 3% வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு ஸோ இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம், ஸோ கரெக்டாக இந்த வீக்குக்கு கீழே வைக்கலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீக்குக்கு கீழே எஸ்எல் வைக்கலாம். ஸோ எஸ்எல் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை இதுக்கு கீழே இந்த 863க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு இதோட ஆல் டைம் ஹை தான். ஸோ இதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கெல்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த கேப்பில். ஸோ இந்த கேப்பில் வந்து என்ன இருக்குது, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே வரும்னு எதிர்பார்த்தோம். பட் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே இங்கேயே என்ன இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஓகே, என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழேயே எஸ்எல் வச்சுக்கோங்க.
இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதோட ப்ரீவியஸ் ஹை வைக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட்டை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ஹை வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹையே உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது செகண்டு தான், சாரி இது வந்து செகண்டு தான். சீரியஸில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் கொடுத்ததில்ல பார்த்தீங்களா, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். 5 மினிட்ஸில் கன்வெர்ட் ஆகிருக்கு. நான் டேயில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் இந்த 1808 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 1800 ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம். ஆமாம், இதோட ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் வந்து இந்த அதாவது ஆல் டைம் ஹையிலேருந்து வர்ற அந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் அந்த 1805 டார்கெட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடியே உங்க கூட இங்கே ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட மொமெண்டமை பொறுத்து இருக்குது. மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரெஸ்பெக்ட் சம்டைம்ஸ் பண்ணும், சில டைம்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் பிரெயின் பீஸ் சொல்யூஷன். இந்த பிரெயின் பீஸ் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு இந்த சப்போர்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படியே என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே இந்த 322 நீங்கள் எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். கரெக்டாக இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த 333 உங்களுக்கு எஸ்எல்லாக வச்சுக்கோங்க. டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, நீங்களும் இந்த சேனலை ட்ராப் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ட்ராப் பண்ண தெரியலனா கூட இந்த வீடியோவை நீங்கள் வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அங்கே ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். சோலார் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணது, கரெக்டாக இந்த சப்போர்ட்டு வரும், சப்போர்ட் வரும்போது ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக இந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஒரு இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 50% மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மீதி 50%க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த 13,437 வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ அகைன் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் போகலாம். சம்டைம்ஸ் வந்து அந்த எப்படி சொல்கிறது, சப்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்து புல் பேக் ஆகி போகும். ஆனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ண ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கும் கூட. ஸோ டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக்குகளில் இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸும் ஒன்று. ஸோ இதோட டார்கெட் அதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த 17,676 உங்களுக்கு அதோட டார்கெட் சோலார் இண்டஸ்ட்ரீஸோட டார்கெட்டாக. நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எம்சிஎக்ஸ். எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் ரியாக்ஷன். ஸோ ரிசல்ட் வந்து சூப்பராக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஸோ இந்த 7,364 அப்படின்ற இந்த சப்போர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சேனலை பிரேக் பண்ணி இன்னொரு புல்லிஷ் கேண்டில் வரட்டும். ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பிரேக் அதாவது மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம அப்போது இந்த ஸ்டாக்கை பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது எஸ்எல்ஆ வந்து நீங்கள் இந்த 7,364 எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஹீரோ மோட்டோ கார்ப். இந்த ஹீரோ மோட்டோ கார்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலுக்குள்ளே ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே ஒரு 3 மந்த்ஸாக என்ன இருக்குது, இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு இந்த சேனலை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பிரேக் பண்ணினாலும் கூட இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விக், அதாவது
உடச்சிருக்கு. ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரையில் வரல. அதாவது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான், பட் இந்த சேனலை பிரேக் பண்ணி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரணும். அப்போ தான் ப்ராப்பரான பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த சேனலை இன்னொரு கேண்டில் பிரிண்ட் ஆணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ என்ட்ரி ஹீரோ மோட்டோ கார்போ வரைக்கும் எடுத்துக்கிறலாம். அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு உள்ள நீங்கள் இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கலாம். அதாவது இந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா, டாப் லைன், இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால், அதாவது இவங்களோட சேல்ஸ் டேட்டா வந்து உங்களுக்கு நல்லா வந்துருந்துச்சு. நேற்று வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியோட சேல்ஸ் டேட்டா வந்துருந்துச்சு. அதில் டிவிஎஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டூ வீலர் செக்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஹீரோ மோட்டோ காப்பும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சுருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் வச்சுருந்தாலும் சரி, இதோட ஆல் டைம் ஹை வந்து பார்க்கும்போது 6300 சம்திங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கு தான் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஷார்ட் டேர்முக்கு. ஓகே, இதை இன்னொரு நாள் ஒரு சாட்டர்டே சண்டே போல் இந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல்லாக நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் மாஸ்டெக். இந்த மாஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்போர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு 3% வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் போய் என்ட்ரி எடுக்க போகிறோம்னு வைங்க. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாகவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல்லை வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம எஸ்எல்லை கொடுத்துடணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் 2771 உங்களுக்கு அதாவது டார்கெட்டாக இருக்கும். ஒரு 5% 5 இல்லை ஒரு 7-8% வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது சில்வர் பீஸ் இருக்குது. சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணது கரெக்டாக, நான் கன்சிடர் பண்ணது கொஞ்சம் முன்னாடியே தான். அதாவது நான் கன்சிடர் பண்ணது இந்த ப்ரைஸில் 104 நம்ம கன்சிடர் பண்ணேன். ஸோ அகைன் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்து 112 வரைக்கும் போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே தான் வந்துச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்களேன், அகைன் மறுபடியும் நேற்று ஒரு 2% வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இப்போ சில்வர் பீஸில் நீங்கள் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எல் என்ன பண்ணலாம்னா இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கலாம். அதாவது இந்த சேனலுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த சில்வர் பீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 அப்படின்றது உங்களுக்கு எதுக்கு அதோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ இப்போ கூட நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் அதை கொண்டு வந்துருந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு வந்து பிரேக் அவுட் நியரில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு அதை கொண்டு வர்றேன். அப்படின்னு நெக்ஸ்ட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாராயணா ஹிருதாலயா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸும் நல்லா வந்திருக்கு. ஆனாலும் இந்த ஸ்டாக்கை ஏன் அடித்தாங்க அப்படின்ற காரணமே இல்லை. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நேற்று ஒரு 6%க்குள்ளே 5லேருந்து 6க்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்குன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நானும் பை பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு எஸ்எல் வந்து இன்றைக்கி நான் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவேன். ஸோ நான் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் சொல்லியிருந்தேன். இந்த சேனலை இன்னும் பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரல, அதனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் ஒரு ரிஜெக்ஷனும் தெரியுது. ஒரு பெரிய ரிஜெக்ஷன் இல்லை, பட் ரிஜெக்ஷன் தெரியுது. அதனாலையும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இதுக்கு கீழே, அதாவது இந்த கேண்டிலுக்கு கீழே இன்னொரு பேரிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா நான் எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவேன். 10% கூட இருக்கலாம். 8% ஆல்ரெடி எஸ்எல்லில் இருக்குது. பரவாயில்ல. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல் கொடுக்கறதுக்கு தயங்கவே கூடாது. நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் லாஸ் ஆனதையும் சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதாக இந்த பிஇபிஎல்லை பொறுத்த வரைக்கும் நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். எனக்கு எஸ்எல் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த வீடியோவில் பேசும்போதே எஸ்எல் சொல்லியிருந்திருப்போம். ஸோ எக்ஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த 102 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தான் நான் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். 102 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம்.
ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இந்த 126 இல்லை அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே கூட வரலாம். ஸோ நேரோ ரேஞ்சில் போணுச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். நீங்கள் இந்த சேனலை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ட்ராப் பண்ண தெரியலனாலும் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஹோல்டு பண்ணிவிட்டு வீடியோவை ஹோல்டு பண்ணிவிட்டு எங்கெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்மளோட டாப் கெய்னரில் ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒன்று. ஸோ அதாவது ஸ்டார் சிமெண்ட் ஒரு 7% என்ன இருக்குது, 8%, அது 7.80% உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நியூ என்ட்ரியை இப்போது எடுக்கலாம். இதை நான் சேனலை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை என்ன இருக்குது, பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஒன்று இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் ஒரு நிமிஷம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா இந்த ஆல் டைம் ஹைக்கு கீழே இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் இன்னும் அதுக்கு மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட்டை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்டாக் ஏதாவது அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் நான் பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த 5 ஸ்டார் பிஸ்னஸ் 5 ஸ்டார் ஸ்டாக்கோட பிஸ்னஸ் ஸ்டேட்டஸை வந்து சொல்ல முடியுமான்னு. நான் அதை ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ மேலும் இந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு கூட ஒரு சூப்பரான ஸ்டாக்காக தான் இருக்குது. லாங் டேர்முக்கு இதை வச்சுக்கிற முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் அந்த ஸ்டார்ஸ் அதாவது 5 ஸ்டார் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு தாராளமாக வச்சுக்கலாம். எஃப்ஐஐயை பொறுத்த வரைக்கும் 52% வச்சுருக்காங்க. டிஐயையும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கோட க்ரௌத்தும் நல்லா இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இடையில ட்ரை பண்ணுறேன் கொண்டு வர்றதுக்கு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.